ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविंदा 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 गोविंदा। ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடாச்சலாதீசம் ஸ்ரீயாத்யாசித வக்ஷசம் ஸ்ரிதச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாசம் மகம்பஜே என்று அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளி இருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை காலையிலே துவஜாரோகணத்துடன் ஆரம்பித்து இதோ இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் எழுந்தருளி இருக்கிறார். அந்த பகவானுக்கு இதோ மங்கள நீராஜனத்தை தந்து அதன் பிறகு வாகன சேவையிலே பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் எம்பெருமான். ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. பிரம்மோற்சவம் நேற்று அங்குரார்ப்பணம், இன்று காலை துவஜாரோகணம். இதோ இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே அந்த ஸ்ரீனிவாச கல்யாண வெங்கடேஸ்வரராக இங்கே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொள்ள திருவீதி உலா வர இருக்கிறார். இந்த ஸ்ரீனிவாச மங்காபுர தலமானது திருப்பதியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிலே அங்கே பகவான் எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இங்கே நித்தியவாசம் செய்து சுற்றுப்புற பகுதிகள் மற்றும் அல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்து கூட இந்த பகவானை வந்து சேவித்து கொண்டு அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். இதோ மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்கினங்கள் கூட கஜராஜர், குதிரைகள், எருதுகள் மற்றும் 4 படைகளாக ரத பத துரக பதாதி என்று 4 படைகளாக அந்த பகவானுடைய சேவையிலே கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். பகவானே வெங்கடவனே கோவிந்தா 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 என்று அந்த பகவானை செவிக்கலாம். இந்த கல்யாண வெங்கடேஸ்வரருடைய சிறப்பு என்னவென்றால், நம்முடைய வீட்டிலோ அல்லது தெரிந்தவர்களுடைய வீட்டிலோ நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாது இருப்பவர்களுக்கு இங்கே வந்து இந்த சுவாமிக்கு கல்யாண உற்சவத்தை செய்வதாக வேண்டிக்கொண்டு அந்த ரக்ஷையை தன்னுடைய கரத்திலே கட்டிக்கொண்டால், அணிந்து கொண்டால் அந்த பகவான் நிச்சயமாக அருளிச் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை. ஆகையால்தான் இங்கே தினந்தோறும் நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்னும் விதமாக தினமும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. இந்த கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவித்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் ஏராளமான பக்தர்கள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீனிவாசன் கல்யாண வெங்கடேஸ்வரராக இதோ 7 தலை சேஷங்கள், அதாவது ஆதிசேஷனாக இங்கே அந்த பகவான் வாகனத்தை ஏற்படுத்தி கொண்டு இதோ திருவீதி வர காத்து கொண்டிருக்கிறார். பகவானை செவிக்கலாம். அவருடைய திருவடிகளை சரணாகதி செய்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதனை கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சேவிப்போம் கோவிந்தா கோவிந்தா என்று. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாசி மாதத்திலே பகவானுக்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் செய்கிறார்கள். அப்படி அந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்தை நாம் இன்றிலிருந்து காலையிலும் மாலையிலும் வாகன சேவைகள் மற்றும் ஸ்நாபன திருமஞ்சனங்கள், தங்கத்தேர் மற்றும் இப்படியாக அந்த பகவானுடைய சேவையிலே நாமும் கைங்கரியங்கள் செய்து சேவை செய்து பகவானுடைய அலங்காரத்தை, அதாவது அனுகிரகத்தை பெறலாம். முதல் நாளாக இன்று பெரியவர், அதாவது 7 தலை வாகனத்திலே சேஷ வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார்.
திரேதா யுகத்திலே லக்ஷ்மண சுவாமியாகவும் ராமபிரானுக்கு சகோதரன் இளைய சகோதரனாகவும், துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவிற்கு பெரிய சகோதரனாக பலராமனாகவும், கலியுகத்திலே வேங்கடவனுக்கு ஆதிசேஷனாகவும் இங்கே அவதரித்து சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் அந்த பகவான். அப்படி சேஷவாகனம் என்றால், சேஷன் என்றால் ஆதிசேஷனாகவும், பார்க்கடலிலே பகவான் துயில் கொண்டிருக்கும் பொழுது படுக்கையாகவும் மாறி, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று மாறி அந்த பகவான் சேவைக்கு பாத்திரமாகி பகவானுடைய கருணைக்கு கருணா கடாட்சம் பெற்று கொண்டிருக்கிறார் இந்த சேஷன் ஆதிசேஷனாக. அப்படி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருமலையிலே எப்படி தன்னுடைய கைங்கரியங்களை பக்தர்கள் மூலமும் அர்ச்சகர்கள் மூலமும் செய்து அவர்களை அனுகிரகம் செய்கிறார்களோ, அதுபோலே இங்கே கூட இதோ பக்தர்கள் கோலாட்டம் மற்றும் நாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் கூட இந்த பகவானுக்கும் இங்கே தொண்டு செய்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சேஷாத்ரி சேஷாச்சலம் என்றால் அந்த பெயர் வர காரணமானது என்னவென்று பார்க்கும் பொழுது, முன்னொரு காலத்திலே வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு வாதம் ஏற்பட்டதாம். ஒருவரை விட மற்றொருவரே பலசாலி என்று அந்த இருவரும் போட்டி போட்டு கொண்டனர். அந்த சமயத்திலே பகவானின் நாமத்தை ஜெபித்து கொண்டு நாரதர் அங்கே வந்து சேர்ந்தாராம். நாரதரின் கலகமானது நன்மையிலே முடியும் என்பது வாக்கு. அப்படி அந்த நாரதர் வந்து இருவரையும், வாயுவையும் ஆதிசேஷனையும் இருவரையும் பார்த்து, ஏன் நீங்கள் இருவரும் இவ்விதமாக சண்டையிடுகிறீர்கள் என்று கேட்க, அதற்கு இருவருமே பலசாலிகள்தான், உங்களில் யார் மிக்க பலசாலி என்ற விஷயத்தில் பார்க்கும் பொழுது நானும் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லுகிறேன் என்றாராம். ஆதிசேஷனே, நீ மேரு பர்வதத்தின் குமாரனான ஆனந்த பர்வதத்தை வலம் வருவாயாக. வாயுதேவனே, ஆதிசேஷன் வலம் கொண்ட அந்த ஆனந்த பர்வதத்தை உன் வலியால் அசைப்பாயாக, வலிவால் அசைப்பாயாக. உன்னால் அசைக்க முடியுமானால் நீதான் பெரிய பலசாலி, இல்லையேல் ஆதிசேஷனே பலசாலி என்று ஒரு கலகத்தை வைத்தார். அப்படி இருவரும் அவர் கூறிய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் சரி என்று ஒப்புக்கொண்டு, நாரதர் சொன்ன இந்த யோசனை மிகவும் நன்றாக இருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைந்து உடனே ஆதிசேஷன் அந்த ஆனந்த பர்வதத்தை வலமாக சுற்றி கொண்டாராம். श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि. श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि. श्रीहरि श्रीहरि
దేవకీ సుత దేవవామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి దేవకీ సుత దేవవామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి గోవర్ధనధర గోకుల పాలక గోవర్ధనధర గోకుల పాలక దేవేశాధికతే నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి రామనామ నారాయణ విష్ణు రామనామ నారాయణ విష్ణు దామోదర శ్రీధర నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ నరమృగదే నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి. ஓம் நமோ வெங்கடேசாய. ஆதிசேஷனே கோவிந்தா கோவிந்தா என்று எம்பெருமானுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சேஷாத்ரி என்ற பெயர் வர காரணமான வாயுவிற்கும் ஆதிசேஷனுக்கும் ஏற்பட்ட போட்டியிலே இருவரும் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அந்த வாயுதேவன் தன் வலிமை முழுதையும் காட்டி அந்த பர்வதத்தை அசைக்க முயன்றாராம். ஆயினும் அசைக்க முடியவில்லை. இரவும் பகலுமாக புயல் காற்றாக வீசிக்கொண்டிருந்தான் வாயுதேவன். ஆதிசேஷனும் விடாப்பிடியாக இருந்து பர்வதத்தை பலமாக பிடித்து கொண்டான். ஆனால் வாயுதேவனின் வலிமை மிகவும் பயங்கரமானது. வீசிய காற்று புயலாக மாறியதாம். அதற்கு எல்லா உலகங்களும் நடுங்கிவிட்டன. எல்லா பிராணிகளும் மிகவும் கஷ்டப்பட்டனவாம். ஆதிசேஷனும் வாயுதேவனும் அவரவர் முயற்சியை கைவிடாமல் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது சில நாட்கள் கழிந்த பிறகு இதை பார்த்த தேவேந்திரன் முதலில்
தேவர்கள் அங்கு வந்து தேவேந்திரன் ஆதிசேஷனை நோக்கி, சுவாமி, இது நியாயமா? பசுக்கள் சண்டையிடுவதால் இடையில் உள்ள கன்றுகள் கஷ்டப்படுவது நியாயமா? உங்கள் சண்டைகளை எல்லா உலகங்களும் கஷ்டப்படுத்துகின்றன. வாயுதேவனின் கோபத்திற்கு பிராணிகள் ஆளாக முடியுமா என்ன? ஆகையால் நீ எங்களை பார்த்தாவது உன்னுடைய முயற்சியை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டானாம் தேவேந்திரன். தேவர்களின் விண்ணப்பத்திற்கு இறங்கி ஆதிசேஷன் ஆனந்த பர்வதத்திலே உள்ள தன் பிடிப்பை சிறிது தளர்த்தினான். இதுவே நல்ல தருணம் என்று எண்ணிய வாயுதேவன் ஆனந்த பர்வதத்தை மேலே தூக்கி எறிந்து விட்டாராம். அங்கே இருந்த அந்த பர்வதம் பூலோகத்தில் வராக க்ஷேத்திரம் என்னும் இந்த இடத்திலே விழுந்தது. ஆதிசேஷன் மூலமாக வந்த காரணத்தினால்தான் அந்த மலைக்கு சேஷாத்ரி என்ற பெயர் வந்ததாம். அப்படி அந்த சேஷாத்ரியானவன் சேஷனானவன் இதோ இங்கே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே அந்த பகவானுடைய பிரம்மோற்சவத்திலே அந்த கல்யாண வெங்கடேஸ்வரருக்கு வாகனமாக மாறி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய கல்யாண வெங்கடேஸ்வரரை தாங்கிக் கொண்டு இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் பெரிய சேஷ வாகனத்திலே எம்பெருமான். இவ்வாறாக அந்த சேஷன் என்றாலே நமக்கு நினைவிற்கு வருவது ஆதிசேஷன்தான். பெருமாள் எப்பொழுதும் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு படுக்கையாகவும், அமர்ந்தால் சிங்காசனமாகவும், சென்றால் குடையாகவும் பாதுகைகளாகவும் மாறி அந்த பகவானுக்கு சதா சர்வ காலமும் சேவைகள் செய்பவன். அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷன் இதோ இங்கே பெரிய சேஷ வாகனமாக மாறி பகவானையும் நாச்சிமார்களையும் தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். அந்த பகவானை செவிக்கலாம். கோவிந்தா கோவிந்தா, கல்யாண வரங்களை அளிக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா என்று மனதார ஒருமுறை அந்த எம்பெருமானை சேவிக்கலாம். இப்படி நாராயணன் திருமகளை தேடிக்கொண்டு கடைசியில் சேஷாத்ரியை அடைந்து அந்த மலையிலுள்ள எல்லா இடங்களிலும் பார்க்கலானாராம். அப்பொழுது மிகவும் களைப்பாகன காரணத்தினால் அவரால் நடக்க முடியவில்லை. ஒரு புளிய மரத்தின் நிழலிலே நின்று கொண்டிருந்தாராம். அந்த மரத்தின் அடியிலே ஒரு பாம்பு புற்று இருந்தது. அதை பார்த்தவுடன் அதில் மறைந்து கொண்டால் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று அதனுள் சென்று மறைந்து விட்டாராம். இவ்வாறாக பக்தர்களை ஆச்சரியத்திலே மூழ்கடிக்கும் அந்த பகவான் கல்யாண வெங்கடேஸ்வர அவதாரம் எடுத்து இதோ இங்கே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பிரம்மோற்சவ வேளையிலே பெரிய சேஷ வாகனத்திலே பகவானே வெங்கடவனே கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா 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 என்று அந்த பகவானை சேவிக்கலாம். அதேபோல் இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே மற்றொரு சிறப்பு என்னவென்றால், பத்மாவதி தாயாரை நாராயண வனத்திலே திருமணம் செய்து கொண்டு அங்கிருந்து நேராக அப்பளாயகுண்டா திருச்சானூர் வழியாக இதோ இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்னும் தலத்திற்கு வந்தாராம் பகவான். அப்பொழுது அங்கே அகஸ்திய மகர்ஷியர் தவமிருக்கும் இடமானது. அந்த எம்பெருமானையும் பத்மாவதி தாயாரையும் பார்த்துவிட்டு, நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்றால், மலைக்கு செல்லுகிறோம் திருமலைக்கு என்றால், திருமணம் முடிந்து 6 மாத காலம் வரை மலையேறக்கூடாது, அபச்சாரம் என்று கூறி அந்த அகஸ்திய மகர்ஷி கூறிய அந்த வாக்கின்படி 6 மாத காலம் இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலேயே தங்கி இருந்து அதன் பின் திருமலைக்கு சென்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்படி அந்த தம்பதிகள் இங்கேயே தங்கிவிட்டமையால் திருமலையிலே எம்பெருமானுக்கு எவ்வாறு கைங்கரியங்கள் அனைத்தும் செய்யப்படுகின்றனவோ இங்கே இந்த எம்பெருமானுக்கு கூட அதே விதமாக கைங்கரியங்கள் செய்து பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பெருமாள் இங்கே சேவை சாதித்து வருகிறார். அப்படிப்பட்ட அந்த வேங்கடவன் கல்யாண வெங்கடேஸ்வரனாக மாறி இதோ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நமக்கு வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று
பெரிய சேஷ வாகனத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு தகுந்தாற்போல் கஜங்கள், அதாவது யானைகள் மற்றும் பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய கலைகளை இவ்வாறு வெளிப்படுத்தும் விதமாக நாட்டியங்கள், கோலாட்டங்கள் ஆகியவை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகுண பிரம்மணி சர்வபாராயணாய சோபனமூர்த்தயே நமோ நாராயணாய. சகுண பிரம்மணி சர்வபாராயணாய சோபனமூர்த்தயே நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. नित्याय विबुधसंस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगणप्रत्ययाय. नित्याय विबुधसंस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगणप्रत्ययाय. सत्याय प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदवनकृत्याय ते नमो. सत्याय प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदवनकृत्याय ते नमो नारायणाय. सगुण ब्रह्मणि सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. अक्षरायाति निरपेक्षाय पुण्डरीकाक्षाय श्रीवत्सलक्षणाय. अक्षरायाति निरपेक्षाय पुण्डरीकाक्षाय श्रीवत्सलक्षणाय. क्षीणविज्ञान दक्षयोगीन्द्र संरक्षानुकम्पाकटाक्षाय ते नमो. क्षीणविज्ञान दक्षयोगीन्द्र संरक्षानुकम्पाकटाक्षाय ते नमो नारायणाय. सगुण ब्रह्मणि सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. ஓம்
நமோ வெங்கடேசாய. கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய பிரம்மோற்சவத்தின் முதல் நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது 7 தலைகளுடன் கூடிய பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டியுடன் நாம் இப்பொழுது அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவிக்கும் பொழுது அந்த வாகனமானது பெரிய சேஷ வாகனம். எப்படி என்றால் ஒவ்வொரு யுகத்திலும் அந்த பகவானுக்கு சேவை சாதிப்பதற்கென்றே இந்த வாகன சேவை ஏற்படுகிறது. அப்படி திரேதா யுகத்திலே லக்ஷ்மண சுவாமியாகவும், துவாபர யுகத்திலே பலராமராகவும், கலியுகத்திலே வெங்கடவனுக்கு ஆதிசேஷனாகவும் சேவை சாதித்து கொண்டிருக்கும் அந்த ஆதிசேஷனே இப்பொழுது பெருமாளுக்கு வாகனமாக மாறி மூவரையும் தன்னுடைய வாகன சேவைகளினால் அமர்த்தி கொண்டு பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஆதிசேஷனே கோவிந்தா கோவிந்தா என்று. கண்ணன் அதாவது துவாபர யுகத்திலே கண்ணபிரான் அவதாரம் செய்தது எதற்கென்றால் கம்சனை அழிக்கவே. அதற்குண்டான காலம் வரும் வரை கோகுலத்திலே வாழ்ந்து வந்தார். அவரது கருணை என்னும் வெள்ளம் மதுரா நகரை நோக்கி பாய்ந்ததாம். அங்கு வாழும் மக்களுக்கு கம்சனின் கொடுமையிலிருந்து அபயம் அளிக்க விரும்பினார் மாயவன். அதோடு மிக முக்கியமான கடமையும் அவருக்கு இருந்தது. அதுவும் தாம் உக்ரசேன மகாராஜாவை விடுவிக்க வேண்டும். அவர் வேறு யாரும் அல்ல, கம்சனின் அதாவது தேவகியின் தந்தையும் கம்சனின் தந்தையும் ஆவார். அவர் பெற்ற அந்த தந்தையாரை சிறைப்படுத்தி அவருக்கு சொல்லவொண்ணா துயரங்களை அளித்தவன் கம்சன். அதோடு வலுக்கட்டாயமாக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டானாம். அவனது கொடுமையை அழித்து மக்களுக்கும் மன்னருக்கும் மட்டுமின்றி தன் தாய் தந்தையருக்கும் கூட அருளிச் செய்தார் கண்ணபிரான். அப்படி கிருஷ்ணாவதாரத்திலே கோகுலத்திலே கண்ணனாக எழுந்தருளியவன் இதோ இங்கே கலியுகத்திலே வேங்கடவனாக, அதுவும் இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரராக எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களை தன்னுடைய பக்கத்திலே ஆசீனப்படுத்தி கொண்டு பிரம்மோற்சவ நாளான முதல் நாளாக இன்று பெரிய சேஷ வாகனத்திலே கொலுவீற்றிருந்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் பகவானை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக ஆத்மார்ப்பணமாக செவிக்கலாம். அந்த சேஷ வாகனத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளையும் தாயார்களையும், பகவானே நீதான் எங்களுக்கு சரணாகதி, நாங்கள் எந்த தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள், எங்களுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் தீர்த்து எங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தைரியம் உள்ளவர்களாக அனுகிரகிக்க வேண்டும் என்று அந்த பக்தர்கள் எம்பெருமானை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். தாயானவள் எப்படி தன்னுடைய குழந்தைகளின் தேவைகளை சமயம் அறிந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி வருகிறாளோ, அதுபோல் வெங்கடவன் நமக்கு அருளிச் செய்வான் என்ற நம்பிக்கையில் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் அவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதோ அப்படிப்பட்ட அந்த கல்யாண வெங்கடேஸ்வரன் நித்தியவாசம் செய்யும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்னும் தலத்திலே ராஜகோபுரத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோபுர சேவையானது கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை தருமாம். அப்படி அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரமானது இதோ நாம் தேவலோகத்திலே சொர்க்கலோகத்திலே இருப்பது போல் இங்கே நாம் எழுந்தருளி இருக்கும் அந்த எம்பெருமானையும் தாயார்களையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கல்யாண வெங்கடேஸ்வரனே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியே கோவிந்தா என்று அந்த பகவானை சேவித்துக் கொண்டு இதோ பெண்களெல்லாம் தங்களுடைய சேவைகளை கைங்கரியங்களை இவ்விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால்
நவவித பக்தி. அந்த நவவித பக்தியிலே தாஸ்யம், சரணாகதி. அந்த சரணாகதியை செய்து பகவானை செவித்தோமானால் தன்னை நாடி வந்தவர்களுக்கு அந்த பகவான் அருளிச் செய்வான். அப்படிப்பட்ட அந்த மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாசன் கல்யாண வெங்கடேஸ்வரனாக மாறி இங்கே சேவை சாதித்து வருகிறான். இந்த கோவிலிலே அனைத்து கைங்கரியங்களும் கூட திருமலை அப்பனுக்கு எவ்விதமாக சேவை சாதிக்கிறார்களோ, கைங்கரியங்கள் செய்கிறார்களோ, அதே போல் இங்கே இந்த கல்யாண வெங்கடேஸ்வரருக்கு கூட அனைத்து கைங்கரியங்களும் வைகான சாகம விதிமுறைப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவிப்போம் அந்த பரந்தாமனை. பகவானை செவிக்கும் பொழுது மனதிலே கிளேசம் இல்லாமல் நம்மை காப்பாற்றுவான். ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ, ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ, ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿಬಂಧನ, ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿಬಂಧನ. ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ. जलजनेत्र मुकुन्द केशव शङ्खचक्र गदाधरा, जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण. जलजनेत्र मुकुन्द केशव शङ्खचक्र गदाधरा, जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण. आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता, आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता. वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो, वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो, वेङ्कटेश नमो नमो, वेङ्कटेश नमो नमो. शरणु श्री वैकुण्ठनायक,
ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು 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 ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. திருச்சானூர், அதாவது ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலிலிருந்து கல்யாண வெங்கடேஸ்வரருடைய பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை செவித்து கொண்டிருக்கிறோம். அந்த வேளையிலே பெருமாளின் தச அவதாரங்களில் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தை சற்று எண்ணி பார்க்கிறேன். அத்தனை அவதாரங்களும் எதிரிகளை கொன்று மக்களை காத்தவன் அந்த கண்ணபிரான். கண்ணபிரானும் அப்படியே அந்த பக்தர்களை காப்பதற்காக தன்னுடைய வரங்களை எல்லாம் கொடுத்து அந்த கோபியர்களையெல்லாம் காத்தவன். ஆனால் அதே சமயம் போர் வீரர்கள் மிக அதிகமாக போரிலே கலந்து கொண்டு போரில் மடிவதும் அவர் மனைவிமார்கள் வேறே கோலத்திலே உண்வதும் குழந்தைகள் அனாதைகளாகுவதும் கண்டு மனம் நொந்து போனாராம் அந்த கண்ணபிரான். ஜராசந்தனுடன் போரிடும் முறையை மாற்றி அழிவை தவிர்க்க கடலின் நடுவே துவாரகை என்னும் நகரை நிர்மாணம் செய்து அங்கு தன் மக்களை குடியேறச் செய்தாராம். வீரம் என்பது எப்பொழுதும் யாரையாவது எதிர்ப்பது அல்ல, சமயம் வரும்பொழுது விவேகமாகவும் இருப்பதே வீரம் என்பது அவன் செயல் அதற்கு உணர்த்தியதாம். கண்ணன் என்னும் ராஜதந்திரி இல்லையெனில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. அவர்களின் அடக்கம் ஒடுக்கம் இறையருள் நிரம்பியவர்களாகவும் இருந்ததினால்தான் கண்ணபிரான் அவர்களுக்கு உதவினார். காண்டவ பிரஸ்தமாக இருந்த முள்வனமானது பாண்டவர்களுக்கு கிடைத்தது. அவர்களை மனம் தளர விடாமல் உழைக்கச் செய்து அதனை இந்திரபிரஸ்தமாக ஆக்கி காரணமாக இருந்தவர் அந்த கிருஷ்ண பரமாத்மா. தர்மராஜர் ராஜசூய யாகம் செய்த பொழுது சிசுபாலனை வதைத்து மக்களுக்கும் ராஜசபைக்கும் நல்வாழ்வை அளித்தவன் அந்த கண்ணபிரான். அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் இதோ இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளி பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று பெரிய சேஷ வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். பகவானே லக்ஷ்மி ரமண கோவிந்தா, வசுந்தரா ரமண கோவிந்தா, கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை இந்த பிரம்மோற்சவ நாளிலே செவித்து கொண்டிருக்கிறோம். சூதாட்டத்தை கண்ணன் தடுத்து விடுவானோ என்று பயந்தார் தர்மபுத்திரர். அதனால்தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சூதாடும் அவைக்கு கண்ணன் வராமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தாராம். அந்த நினைப்பே அங்கு வரவிடாமல் செய்துவிட்டது. அதனால் பாண்டவர்கள் எல்லோரும் கூட எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் பாஞ்சாலியை கூட இழந்தனராம். இறுதியிலே பெரியவர்கள் முன்னால் துகிலுரியப்பட்டாள். அப்பொழுது கண்ணன் திருவடியே சரணம் என்று சரணாகதி அடைந்தாள். பாதுகாப்பிற்காக கையிலே பிடித்திருந்த சேலையை விட்டு கண்ணா அபயம் அபயம் என்று திரௌபதி கதறினாளாம். சரணடைந்தவர்களை காப்பாற்றுவதுதானே அவருடைய தர்மம். அதனால் சேலையை அவள் வளரச் செய்து திரௌபதிக்கு கருணை காட்டினார் அந்த பகவான். அப்படி கருணை காட்டிய எம்பெருமான் இதோ இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனாக எழுந்தருளி தன்னுடைய தேவியர்களுடன் பெரிய சேஷ வாகனத்திலே ராஜ அலங்காரமாக, அதாவது உட்கார்ந்து அரியணையிலே எப்படி அமர்ந்து கொண்டு மக்களை பரிபாலனம் செய்கிறார்களோ அதுபோல் அமர்ந்து கொண்டு தன்னுடைய தேவியர்களை பக்கத்திலே வைத்துக்கொண்டு
இந்த பெரிய சேஷ வாகனத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் கல்யாண வெங்கடேஸ்வரர். ஆக இந்த எம்பெருமானை நமக்கு செவிக்கும் பொழுது கல்யாண கோலத்திலே இருந்ததால் தான் அவர் கல்யாண வெங்கடேஸ்வரன் ஆகினார். ஆகையால் தான் நாமும் கூட நம்முடைய வீட்டிலோ அல்லது தெரிந்தவர்களுக்கோ குழந்தை அது கல்யாண வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது இந்த தலத்திற்கு வந்து அவருக்கு கல்யாண உற்சவத்தை செய்து அந்த கங்கணத்தை அவருடைய கரத்திலே அணிவித்தால் கல்யாண வரமானது பெருமாள் அருளிச் செய்வாராம். அப்படிப்பட்ட கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று அவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இங்கே பெரிய சேஷ வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பகவானை செவிக்கலாம், அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா 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 என்று. அடுத்ததாக அனைத்து பூலோகங்களிலும் சப்தகிரி ஸ்தலமானது திருமலையிலே. அந்த க்ஷேத்திரமானது மிகவும் பிரபலமானது. அனைத்து தேவர்களும் அங்கு தங்குமிடமாக கருதப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டத்திலே பார்க்கடலிலே சேஷ சாயியாக பெயரை பெற்று அந்த பரமபுருஷனான மகாவிஷ்ணு இந்த புண்ணிய தலத்திலே தரிசனம் வழங்கிக் கொண்டு அனைவரும் கேட்ட வரங்களை வரதானம் செய்து கொண்டுள்ளான். அப்படிப்பட்ட வெங்கடேஸ்வரன் கல்யாண வெங்கடேஸ்வரனாக மாறி இதோ இங்கே சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் இந்த திவ்ய தலத்திலே எழுந்தருளியுள்ள சுவாமி கோரின கோரிக்கைகளை தீர்க்கும் பெருமாளாக கீர்த்தி பெற்று கொண்டுள்ளார். இந்த பெருமாளுக்கு பூலோகத்திலே திருமலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானுக்கு ஏழுமலையான் வெங்கடேஸ்வரன், திருமலை வாசன், திருமலையப்பன், ஸ்ரீனிவாசன், ஆனந்த நிலையவாசன் என்ற பெயர்களுடன் இருக்கிறது.
ஏடு கொண்டலவாட வெங்கடரமண கல்யாண வெங்கடேஸ்வரா கோவிந்தா கோவிந்தா. அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று சேஷ வாகனத்திலே, அதாவது பெரிய சேஷ வாகனத்திலே 7 தலைகளுடன் கூடிய ஆதிசேஷனுடைய வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. இதோ மங்கள நீராஜனத்தை அடியடிக்கும் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார் அர்ச்சக சுவாமி. ஏனென்றால் மங்களகரமானவனுக்கு மங்கள நீராஜனம். அப்படி பெருமாளையும் தாயார்களையும் சேவித்து கொண்டு நம்முடைய கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் அவருக்கு தருவோம், அவர் பூர்த்தி செய்வார். அப்படி ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டுள்ள பெருமாளுடைய வார்ஷிக பிரம்மோற்சவம், வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். ஆகாச ராஜா ராஜாவின் பெண்ணான பத்மாவதியை கண்டதும் மையல் கொண்டு நாராயண வனத்திலே திருமணம் செய்து கொண்டு ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே 6 மாதம் தங்கி அதன் பின்தான் ஸ்ரீனிவாசன் திருமலைக்கு சென்றதாக புராணங்களே கூறுகின்றன. நம்மாழ்வார் பெண்ணாக மாறி தன்னை பாவித்து பராங்குச நாயகியாக தம்மை மாற்றிக்கொண்டு திருவேங்கடமுடையானிடம் ஆறா காதல் கொண்டு இருக்கும் நிலையில் அவள் தோழி வர்ணிக்கிறார் போல் ஒரு பாசுரம் திருவிருத்தம் என்ற பிரபந்தத்திலே காட்சி தருகிறது. பராங்குச நாயகியின் தோழி வியந்து கூறும் பாசுரமாம் இது. அன்னைமார்கள் இவளுக்கு சம்பந்தப்பட்ட இவளுடைய துன்பங்களை நீக்கக்கூடிய உருகின்ற கண்மங்கள் மேலென ஓர்பிலராய் இவளை பெறுகின்ற தாயார் மெய்நொந்து பெறார் கொல் துழாய் குழல்வாய் துருகின்றனர் தொல்லை வேங்கட மாட்டவுன் சூழ்கின்றனர் இருகின்றதால் இவள் ஆகும் என்று மெல்லாவியறி கொள்ளவே திருவிரத்தத்திலே ஒரு பாடல். மேலான காரியங்களில் விசாரம் செய்யாதவர்களாய் இருப்பதை பார்த்தால் அவர்கள் உடல் நோவு எடுத்து இவளை பெற்றவர்களாக தெரியவில்லை. ஏனென்றால் எம்பெருமான் சூடிக்களைந்த திருத்துழாயை இவளுடைய கூந்தலில் சூட்ட மாட்டார்கள் போலும். இப்படியெல்லாம் பராங்குச நாயகி பெருமாளை பற்றி தன்னுடைய பாசுரத்திலே கூறியுள்ளார். நமது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தனிப்பெரும் பெருமையை அதன் சரணாகதி பேரருளாளன் தேவாதி தேவன் ஸ்ரீ வரதராஜ பெருமாளிடம் சரண் புகுந்த பொழுது அவரை போற்றி தேசிகன் சாற்றி அடைக்கல மாலையையே இந்த அடைக்கல பத்து என்று கூறுவார்கள். பக்தி முதலானவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்துவிடும் காகம் போல் முக்தி தரு நகரெழில் முக்கியமாய் கச்சிதனில் அத்தகிரி அருளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று அங்கே காஞ்சிபுரத்திலே வரதராஜரை நினைத்து கொண்டு பாடிய பாசுரம் அது. அதேபோல் இதோ பக்தர்களுடன் எருதுகள், யானைகள் மற்றும் விலங்கினங்களுடன் கூடிய அந்த விழாவினை கலை நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் கூட கைங்கரியம் செய்வதற்கு பகவானுக்கு வந்து கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 4 படைகள், ரத கஜ துரக பதாதி என்று. ரதம் என்றால் அந்த தேர், கஜ யானைகள், துரக என்றால் மக்கள். இப்படி 4 படைகளுடன் சேர்ந்த அரசன் எப்படி அந்த மக்களை வாழ வைத்து அரசாட்சி செய்கிறானோ அதுபோல திருமலையிலே அந்த வேங்கடவன் செய்யும் கைங்கரியங்களுக்கு இங்கே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கூட தன்னை ஏற்றுக்கொண்டு அந்த பக்தர்கள் சேவிக்கும் கைங்கரியங்களுக்கு அந்த பகவான் அருளி செய்யும் இந்த பிரம்மோற்சவ நாளிலே முதல் நாளாக ஆதிசேஷ வாகனத்திலே, பெரிய சேஷ வாகனத்திலே பக்தர்களை அருளி செய்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் கல்யாண வெங்கடேஸ்வரன். கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை செவிக்கலாம். பகவான் பலவிதமாக அவதாரம் எடுத்து தன் அடியார்களை அவதரித்தான், உதவி செய்கிறான்.
கோவிந்தா. இதோ பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கல்யாண வெங்கடேஸ்வரனாக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். முதல் நாள் பெரிய சேஷ வாகனத்திலே மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதியே நிதியேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த பகவானுக்கு சர்வசதா காலமும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்கிறார்கள் அர்ச்சக சுவாமி. அந்த நீராஜனத்திலே பக்தர்களுக்கு அருளி செய்கிறார் அந்த பகவான். அப்படி அந்த பராங்குச நாயகியானவள் அந்த பகவானுக்கு பாசுரங்களை பாடி தன்னுடைய பக்தியை தெரிவிக்கிறாள். கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.